பசில் ராஜபக்சவிற்கு என்ன ஆனது? திணறும் கட்சி. யாழ்ப்பாணம் காக்கைதீவு திண்மக்கழிவு மேல் சுழற்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மக்கள். யாழில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல். அமெரிக்க தாக்குதலில் ஈரான் ராணுவ தளத்தில் 7 வீரர்கள் உயிரிழப்பு. பதிலடி கொடுப்போம் என ஈரான் எச்சரிக்கை. முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது மட்டுமே அவர் தொடர்பில் எங்களுக்கு தற்பொழுது இருக்கும் ஒரே தகவல் என்று பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது வெளிநாட்டில் இருக்கும் பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்காக நாட்டிற்கு திரும்புவாரா என ஜெகத்குமாரவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலளித்த ஜெகத்குமார், பசில் ராஜபக்ச நாட்டுக்கு திரும்புவது குறித்து அவரிடம் தான் கேட்க வேண்டும். ஆனால் உரிய நேரத்தில் இந்த விடயங்களில் தலையிடுவார். யாரும் நீதிமன்றத்தை தவிர்க்கவும் இல்லை, நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்க்க முயற்சிக்கவும் இல்லை. பசில் ராஜபக்ச சரியான நேரத்தில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது மாத்திரமே எமக்கு தெரியும். ஆனால் அந்த நோயின் தன்மை குறித்து எனக்கு தெரியாது. அதேபோல் பசில் ராஜபக்ச உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது மாத்திரமே கட்சிக்கும் தெரியும். அத்துடன் இது தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன என நான் நம்புகின்றேன். நாங்கள் இருக்கும் இடத்திற்கும் அவர் இருக்கும் நாட்டிற்கும் இடையே கணிசமான தூரம் உள்ளது. எனவே அவர் எங்கே இருக்கிறார், என்ன நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது குறித்து எமக்கு தெரியாது என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் காக்கைதீவு திண்மக்கழிவு மேல் சுழற்சி நிலையத்தினால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகளுக்கு நிரந்தர தீர்வு கோரி பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் இன்று யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். J88, J85 மற்றும் நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட ஆறுகால் மடம், பழம் ரோட் பகுதிகளில் வசிக்கும் மக்களே இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். யாழ் மாநகர சபையினால் திண்ம கழிவுகளை தரம் பிரித்து மேல் சுழற்சி மூலம் பசலையாக்கும் நோக்கத்துடன் இந்த நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினரின் ஆட்சியின் கீழ் இந்த நிலையம் வினைத்திறனாக செயற்படுத்தப்பட்டு பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான பசலை விற்பனை செய்யப்பட்டதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டினர். எனினும் தற்பொழுது இந்த நிலையம் முறையாக பராமரிக்கப்படாமையே அனைத்து சிக்கல்களுக்கும் காரணமாகியுள்ளது. மேல் சுழற்சிக்காக கொண்டுவரப்படும் கழிவுகள் பல நாட்களாக கிடப்பில் போடப்படுவதால் அவை அழுகி துர்நாற்றம் வீசுவதுடன் கழிவு நீர் வடிந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் அந்த பகுதியில் ஈக்களின் பெருக்கம் அதிகரித்துள்ளது. இந்த பிரச்சனையால் அந்த பகுதி மக்கள் நாளாந்தம் கடும் சுகாதார அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கருத்து வெளியிட்டிருந்தனர். அழுகிய கழிவுகள் மற்றும் கழிவுநீரால் வயிற்றோட்டம், வாந்தி பீந்தி, சொறி, சிரங்கு போன்ற நோய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுவதால் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் நிர்வாக அசமந்த போக்கே இந்த நிலைக்கு முழு காரணம். அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு கழிவு முகாமைத்துவத்தில் முறையான பொறிமுறையை ஏற்படுத்தி தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சுகாதார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் போலீஸ் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதியை அண்மித்த வெற்று காணி ஒன்றினை கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களை நடும் வேலையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் அந்த இடத்திற்கு சென்று தனது காணிக்கு தூண்களை நடுவது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த கும்பல் காணி தம்முடையது எனவும் உன்னுடைய காணி என்றால் அதற்கான உறுதி ஆவணங்களை கொண்டு வந்து உறுதிப்படுத்து என மிரட்டும் தொனியில் கூறியுள்ளனர். உங்கள் காணி என்றால் அதற்கான ஆவணங்களை காட்டுங்கள் என காணி உரிமையாளர் கேட்டபோது அவற்றை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என மிரட்டியுள்ளனர். இது தொடர்பில் தான் போலீசில் முறையிடுவதாக கூறி காணி உரிமையாளர் சென்று கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் குறித்த கும்பல் காணியில் இருந்து வெளியேறி சென்றுள்ளது. அதேவேளை குறித்த கும்பல் சில தினங்களுக்கு முன்னரும் திருநெல்வேலி பகுதியில் வேறொரு வெற்றி காணிக்கு தூண்களியிடும் பணியில் ஈடுபட்ட வேளை காணி உரிமையாளர் சென்று கேட்டபோது காணி உரிமையாளரை மிரட்டிய போது அவர் போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்ள முயன்ற வேளை காணியில் இருந்து வெளியேறி சென்றுள்ளனர்.
குறித்த கும்பல் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் வெற்றிக்காணிகளை இலக்கு வைத்து செயல்படும் கும்பல் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்பாக இருக்குமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் ஈரானின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பாம்பூர் ராணுவ தளத்தில் குறைந்தது 7 ராணுவத்தினர் உயிரிழந்துள்ளனர் என ஈரானின் அதிகாரப்பூர்வ தனிஸ்டம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவத்தின் தகவலின்படி ஈரான் ஷஹர் நகருக்கு பகுதியில் உள்ள அந்த ராணுவ தளத்தின் விருந்தினர் விடுதி, பாதுகாப்பு காவல் நிலையங்கள் மற்றும் தங்குமிடங்களை குறிவைத்து 13 ஏவுகணைகள் ஏவப்பட்டன. இந்த தாக்குதல் அதிகபட்ச உயிரிழப்பை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டதாக ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் அமெரிக்க தாக்குதல்களில் 30 பொதுமக்கள் உயிரிழந்ததாக ஈரான் அரசு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ராணுவ உயிரிழப்புகள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு தீர்க்கமான பதிலடி வழங்கப்படும் என ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பசில் ராஜபக்சவிற்கு என்ன ஆனது? திணறும் கட்சி. யாழ்ப்பாணம் காக்கைதீவு திண்மக்கழிவு மேல் சுழற்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மக்கள். யாழில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல். அமெரிக்க தாக்குதலில் ஈரான் ராணுவ தளத்தில் 7 வீரர்கள் உயிரிழப்பு. பதிலடி கொடுப்போம் என ஈரான் எச்சரிக்கை.